சபாஸ் சபாஸ் மாமா சபாஸ். மருந்து குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கலாமாப்ல. இத்தனை பேர் சேர்ந்து கஷ்டப்படுத்தினா எப்படி குடிக்கும் தாமரை? கொடுங்க அப்படி. இவன் வேற. நாம் இங்கிலீஷ் மருந்தா மாமா? ஆமாடா. டேய் மடையா ஏண்டா போட்ட? மாமா இங்கிலீஷ் மருந்துல ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், வேலை நடக்காது. இத பாருங்க, நாட்டு மருந்து, வீரியம் ஜாஸ்தி. உடனே வேலை செய்யுமா? உடனே வேலை செய்யுமா? தாமரை தாமரை மாமாவுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. நீயா குடிச்ச சந்தோஷம் இந்த மாமாவை கோவத்தை கலப்புன. சரிங்க மாமா குடிச்சறேன். தாமரை வாயத்தோர தாமரை வாயத்தோர. அடே செங்கோடா கையோ புடிங்கோடா. அட பாவி, இப்படி பண்ணிட்டியடா. அநியாயமா என் குழந்தையை கொன்னுட்டியே மாமா. என்னது குழந்தைய கொண்டுட்டேனா? ஏ தாமரை, நான் எப்போ உன் குழந்தைய கொண்டேன்? இப்பதான் மாப்ள விஷம் ஊத்தி கொன்ன. விஷ மாமா இது வெஜ்ஜம் இல்ல மாமா, சத்து டானிக். தாமரை இத குடிச்சா குழந்தை நல்ல புஜிட்டிக்கா வளரும். குழந்தை புஷ்டியா வளருமா? எஸ் மாமா. மாப்ள நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாது மாமா. நீ இந்தி பட ஸ்டைல்ல சபாஸ்னு கை தட்டிட்டு வந்தது தாமரைக்கு சத்து மருந்து கொடுக்கதான். சபாஸ் சபாஸ் மாப்ள சபாஸ். என்ன மாமா? மாமா ப்ளீஸ் டான். மாமா இங்க என்ன எல்லாம் மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்ள. மாக்கா ஒண்ணனா எப்ப பாரு கடைசில வந்து சுண்ணா மடிக்கணும். சுண்ணா மடிக்கணும். ஏய் ஓ எந்திரிடா. இன்னும் அவன் எந்திரிக்க 4 நாள் ஆகும். டேய் ஆத்தாளை மகளையும் யாருக்கு தெரியாம ஃபேக்டரி கொண்டு போங்கடா. கிளியூர் புலியூர் வாழ் மக்களே, நம் இரு ஊரின் நட்புறவை வளர்க்கும் பொருட்டு இந்த மாபெரும் கபாடி போட்டியை கிளியூரின் நாயகனும் புலியூரின் மருமகனுமாகிய நம் தானை தலைவன் தன்மான சிங்கம் இதயக்கணியின் தலைமையில் நடத்தப்படுகிறது என்பதை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படா கிளியூர்காரனை கொண்டாந்து புலியூருக்குள்ள கபடி ஆட விடலாம்? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் ஏன் நடத்தக்கூடாது? எங்க அப்பள இருக்கும்போது இதயக்கணி தலைமையில எப்படா நடத்துவீங்க? மீறி நேத்தனா என்ன பண்ணுவீங்க? ரத்தார் ஓடுண்டா. கிரவுண்ட் இறங்க எவன கால் கால் நீ நிறுத்தி பாறா நீ. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோ. இருங்க. ஏன் மேட்ச் நடத்த கூடாது? நடத்த கூடாது, நடத்த விட மாட்டோம். நான் ஊரை ஒண்ணு சேர்க்கலாம்னு மேட்ச் வச்சா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? எங்க ஊர்ல கபடி போட்டி நடத்த விட மாட்டோம்யா. அப்ப கண்டிப்பா நடத்த விட மாட்டீங்க. முடியாது முடியாது முடியாது. நடத்த விட மாட்டோங்கற அப்புறம் எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? எப்படி நடத்துவ? கடைசியா என்ன சொல்றீங்க? நடத்த கூடாது. யோ பங்காளி ரெடியா? எவன்டா இந்த ஊர்ல கபடி போட்டி நடத்த கூடாதுன்னு சொன்னது? இவாதா மாமா. அதுக்கு என்னப்ப? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? ஏய் இப்ப சொல்லுங்கடா பார்க்கலாம். நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்களுக்காக மேட்ச் நடத்த போறீங்க. அத நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மேட்சை நிறுத்த பார்த்தோம். நீங்க நடத்துங்க தப்பி நாங்க சப்போர்ட் பண்றோம். இது கோயில் வாசல் நடக்கிற மேட்ச். மேட்சை நிறுத்தினோம்னா தெய்வ குத்தம் ஏற்பட்டு மழை தண்ணி பெய்யாம இந்த ஊர் பஞ்சகாடா போயிடும். யோ சாமி, கபடி போட்டிக்கு மழை தண்ணிக்கு என்ன சம்பந்தம்? யோ சம்பந்தம் இருக்கியா? சம்பந்தம் இருக்கியா? மேட்ச் நடத்த விட்டு அம்பளம் திட்டுவாரியா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அறிவு கட்டவிட இதே கடை நம்ம ஒரு மருமகன் தான். அம்பளம் தாம்பளம் மேட்சை நடத்தலாம்டா. மேட்சை நடத்தலாம்டா. கொஞ்சம் கவனம் செலுத்தும்படி கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கப்பு கிடைக்காது, அப்பு தான் கிடைக்கும். இது ஆவறதில்ல. ஹலோ டேய் நான் தாமரையோட சித்தப்பா பேசுறேன்டா. சொல்லுங்க மாமா. உனக்கு உன் பொண்டாட்டியும் மாமியாரும் உயிரோட வேணும்னா ஊருக்கு வெளியே இருக்கிற ஃபேக்டரிக்கு வா. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்க ஏன் மாமா ஊருக்கு வெளியில வர சொல்றீங்க? பயமா? பயமா? எனக்கா? டேய்
நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா. அப்பனா உங்க ஊர் கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன். தைரியமான ஆளா இருந்தா நீங்க எங்க வாங்க. இல்லடா, அதே இடத்துக்கு வரேன்டா. இன்னைக்கு நீ செத்தடா. பாய்ந்து வரும் காளையர்களின் நாட்டம் ஒருபுறம் நடக்க, ஒவ்வொருமாய் சுற்றும் கண்ணீரின் நாட்டம் மறுபுறம் நடக்க, இதோ பாருங்கள் விழா நாயகன் இதே கனி களத்தில் இறங்கி விசில் அடித்து கைத்தட்டி வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுவல்லவோ ஆட்டம். மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. வீரர்கள் சிஎஸ்கேலை பார்ப்பதற்காகவே வேண்டுமென்றே தோற்று போவது போல் தெரிகிறது. கமிட்டியின் சார்பாக வீரர்களை நன்றாக விளையாடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எவன்டா அது பாட்டு ஆஃப் பண்ணது கொய்யால? தைரியமான ஆம்பளையா இருந்தா வந்து பாருன்னு சொன்னீங்கடா. வந்துட்டேன்டா. 50 வருஷ பகைக்கு இன்னைக்கு முடிவு கட்டுறேன்டா. உன்னையும் வாரிசையும் இதே இடத்துல அழிக்கிறேன்டா. மாமா, நான் சும்மா சொன்னேன். உங்களை சண்டை போடுறதுக்காக வர சொல்ல. என் தாமரை எங்க? பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம். டேய் செங்கோடா, இழுத்துட்டு வாடா. அண்ணா எங்கடா அவ? அண்ணா, நீங்க தானே யாரும் தெரியாம தாமரைய தூக்கி வர சொன்னீங்க. அதான் மூட்டையில் கட்டி தூக்கி வந்துட்டோம். அண்ணா, மூளையோட வெயிட்ட பத்தி சேர்த்துக்கணும், உடம்போட வெயிட்ட பத்தி சேர்த்துட்டேன். முட்டா பசங்களா, மூட்டை அவர்களா? என் தாமரைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு? ஏய், ஒரு அடி எடுத்து வச்சா உன் தாமரைய உசுரோடையே பார்க்க முடியாது. அத்தை சொத்தன் இன்னொரு அடி எடுத்து வச்சா உன் தாமரை புதச்ச இடத்த கூட நீ பார்க்க முடியாது. மாமா, என்னடா அத்தை மாமான்றான்? இல்ல மர வராத. மர கரண்டுச்சுடா. டேய் தாமரைடா. டேய் தாமரைங்கடா. நானும் தான் கேக்குறேன் தாமரைங்கடா. யோ வீராசாமி, இலைக்கடா. தாமரை எப்படி அங்க போனா? முழிக்காத, நான் தான் மூட்டையில ஆளை மாத்தி விட்டேன். தாமரை கனி எந்த தப்பும் இல்ல. என் மேல உனக்கு கோவமே வராதா? வராது. ஏன்? ஏன்னா நீ ஒரு லூசுன்னு எனக்கு தெரியும். செய்திகளை பண்ண வேண்டியதை கபடி போடி நடுவுல பண்ணிட்டு இருக்கானே. எப்படி உன்னால மட்டும் எது நடந்தாலும் இப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியுது? கோவப்பட்டு என்ன போகுது? 2 ஊர்க்காரங்களும் வெட்டிக்கிட்டு தான் சாவாங்க. கோவத்தால எதையும் சாதிக்க முடியாது. அன்பால உலகத்தையே ஜெயிக்கலாம். இனிமே என்னை விட்டு போக மாட்டேன்ல? போக மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. ஹலோ கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல? ஹலோ. ஏய், இனிமே நம்ம பிரியவே கூடாது. என் மாமன் பேயா கத்திக்கிட்டு இருக்காயா? முதல்ல அவனுக்கு பைசல் பண்ணிட்டு அப்புறம் வந்து லவ் பண்ணுங்க. சரி, உங்க சித்தப்பன் எதை கத்திக்கிட்டு இருக்கான் என்னன்னு கேக்குறேன். வேண்டாம் கனி, அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. போகாத. அங்க மாமன் கொலையா கத்திக்கிட்டு இருக்காயா? போயிட்டு அட இரியா பங்காளி. யோ, பெரிய தெருவுல நின்னு நோய் நோயின்னு கத்திக்கிட்டு இருக்க. பேசாம வீட்டுக்கு போயா, அங்க வந்து பேசிக்குவோம். அடங்க பாரு.